Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. நீ வெண்பாக்கு என்னதான் லஞ்ச் கொடுத்த? சீக்கிரம் சொல்லு. ஏன் என்னாச்சு? வெண்பா சாப்பிட்டாளா? ஏன் கேக்குறீங்க? அட சொல்லு முதல்ல, என்ன கொடுத்த? ஏங்க கேப்பாடு தான் செஞ்சு கொடுத்திருந்தேன். என்னாச்சு? கேப்பாடையா? தெரியல மல்லி. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி என்ன உடனே வர சொல்லிருக்காங்க. அவளுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? ஃபுட் பாய்சனா? ஏதோ வாமிட் பண்றானா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது எப்படிங்க ஃபுட் பாய்சன் ஆகும்? கேப்பாடு உடம்புக்கு நல்லது தானே? அத சாப்பிட்டா எப்படிங்க ஒத்துக்காம போகும்? குழந்தைங்களுக்கு எல்லாம் அது கொடுக்கிறது தானே? புரதச்சத்து அதுல 7% இருக்குங்க. ஏய் கொஞ்சம் நிறுத்துறியா? நீ என்ன அட சுட்டு கொடுத்தனே தெரியல. எனக்கு எப்படி பதறி பேசிட்டு இருக்கேன்னு தெரியாம நீ என்னடா புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்க? சாரிங்க. உனக்கு எப்போ என்ன பேசணும்னே தெரியாதா? அங்க ஸ்கூலுக்கு போனா அவளுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்கன்னு துருவி துருவி கேட்பாங்க. அவ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருக்கவே கூடாது. நானும் அது முதல்ல உங்ககிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கணும். இல்ல அப்படி இல்லங்க. நானும் ஸ்கூலுக்கு கிளம்பி வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடு, நானே பாத்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்குங்க. நானும் வரேனே. நீ அங்க வந்து என்ன பண்ண போற சொல்லு? அங்கேயே வந்து 100 குழந்தைங்களும் சாப்பிட்டாங்களா 35.28% குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும்னு அளந்து விடுவேன், அதானே? அப்போ வெண்பாவை பார்த்துட்டு ஃபோன் பண்றீங்களா? நீ தயவு செஞ்சு போன வை. கடவுளே, ஒண்ணும் ஆக கூடாது. ஏய் என்னாச்சு? விஜய் தம்பி என்ன சொன்னாரு? வெண்பாக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்களாம் பெரியம்மா. ஐயோ, இது என்னடி வம்பா போச்சு? கேப்பாடு தானே கொடுத்து விட்ட? அது உடம்புக்கு நல்லதாச்சே. அது எப்படி இவளுக்கு ஒத்துக்காம போகும்? நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். காலையிலே நினைச்சேன்டி, புதுசு புதுசா என்னமோ பண்றாளேன்னு. இப்பதானே தெரியுது நீ என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு. அவளுக்கு அது உடம்புக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு ஒரு தடவையாவது வீட்டுல கொடுத்து பாத்துருக்கணும்ல. அத கொடுத்ததுக்கு அப்புறம் தானே ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருக்கணும். அவ சின்ன பொண்ணு. நாங்கெல்லாம் காலையில இட்லி தோசை சாப்பிட்டு வளர்ந்த பரம்பரை. உங்களை மாதிரி கேப்ப களியும் பழைய கஞ்சியும் சாப்பிட்டவங்க இல்ல. நீ ஒரு பிளான் போட்டுதான் இந்த கேப்ப அடைய செஞ்சு கொடுத்திருக்க அவளுக்கு. ரஞ்சிதா, என்ன பேசுற நீ? இதுல என்ன திட்டம் இருக்கு? லஞ்ச் பண்ணி கொடுத்து விடுன்னு சொன்னது உங்க மாமா. அவ பீட்சா வேணும்னு கேட்டால, அது குழந்தைக்கு நல்லதா? சொல்லு பாப்போம். நல்லதாங்கிறத விட அது அவளுக்கு பழக்கம் ஆயிருச்சுல்ல. உடம்புக்கு ஒன்னும் பண்ணாது. இப்போ வெண்பாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, மாமா எப்படி துடிச்சு போவார் தெரியுமா? அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? எடுத்தோம் கவுத்தோன்னு உனக்கு ஈஸியா இருக்குன்னு செஞ்சு கொடுத்துட்ட. இன்னைக்கு அந்த சின்ன புள்ள தானே கஷ்டப்படுது. எங்க மாமாவுக்கு வெண்பா தான் உயிரே உலகம் எல்லாமே. அவளுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீ இந்த வீட்ல இருக்க முடியாது, தெரியுமா உனக்கு? ஏய், அவளுக்கா தெரியாது? அதெல்லாம் அவ நல்லா தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிருக்கா. சித்திக்காரி தானே, குழந்தைய தீத்து கட்டிட்டா ஐயோ, என் தம்பியோட சந்தோஷமா என்னடி இது? இருக்கலாம். அதெல்லாம் யோசிச்சுதான் இந்த பிளான பண்ணிருக்கா. ஐயோ, ஹ, இந்த காலத்துல யாரையுமே நம்பவே முடியாது. கடவுளே, இப்படி ஆயிடுச்சேப்பா. தங்கமே, உன்னை எப்படி மகாராணி மாதிரி வளர்த்தோம். உனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சேடி. நான் அப்பவே நினைச்சேன், இவ சாப்பிடாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளேன்னு. இதுக்குதான் நீ சாப்பிடாம சுத்திட்டு இருந்தியாடி? பச்சை புள்ள சாப்பாட்டுல இப்படி விஷத்தை கலந்திருக்கியே, நீ நல்லா இருப்பியாடி? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன பேசுறீங்க? கீப் ஆன் கோயிங். நோ 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 நோ. ஃபுட் பாய்சன்னா விஷமா? குழந்தைக்கு ஏதோ அது உடம்புல ஒத்துக்கல. நீங்க ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளே பாவம் தம்பிச்சு போய் நிக்கிறா. நீங்க வேற என்னென்னமோ உங்க வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. பார்த்து பேசுங்க. கஷ்டப்படுற பொண்ணுன்னா என்னனாலும் பேசலாம். அதெல்லாம் தாங்கிட்டு பதில் பேசாம தினம் தினம் மனசுல செத்துட்டு இருப்பான்னு நீங்க நினைக்காதீங்க. அவ திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க முதல்ல போங்க அந்த பக்கம். தாங்குறமா இல்லையான்னு என் தம்பி வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். யார் ஓரமா போறது, யார் வெளியில போறதுன்னு ஒரு முடிவு கட்டிடலாம். இல்லம்மா, இவளை விட்டு வைக்க கூடாது. எப்படி சைலண்டா பம்முறா பாருங்க. இப்பவே போலீஸ்க்கு போன் போட்டு உள்ள தள்ளணும்.
போலீஸ் தானே? கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்க. என்னமோ உங்க வீட்டுக்கு வாடகைக்கு 4 போலீஸ் வச்சிருக்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் போலீஸ்னு சொல்றீங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, you will be arrested, you know. கடவுளே, வெண்பா கொன்னு ஆகாம நீதான் காப்பாத்தணும். ஏன்பா இப்படி சோதிக்கிற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடவுளே கடவுளேன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? பணம் வேணும்னா மாமா கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிட்டு அப்புறம் ஐயோ வெண்பா அப்படின்னு சீன் போடணும்? பா, என்ன ஒரு நடிப்பு! நம்ம நடிக்கிறோம்னு வெளியில தெரியற மாதிரி நடிச்சா அதுக்கு பேர் நல்ல நடிப்பு இல்ல. குறைச்சி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? என்னெல்லாமோ பேசிட்டே போற. நான் ஏன் ஒரு குழந்தைக்கு திட்டம் போட்டு விஷம் கொடுக்கணும்? அதுவும் வெண்பாக்கு. நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? கஷ்டப்படுறவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்காத. அவங்களுக்கு அதை விட அவங்க மானம் முக்கியம், சுயமரியாதை முக்கியம். உங்ககிட்ட என்ன இருக்கு பணத்தை தவிர? மானம் மண்ணாங்கட்டின்லாம் பேசிட்டா உன் களவாணித்தனம் எல்லாம் தெரியாம போயிடுமா? உன்னோட திட்டம்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. குழந்தைய காலி பண்ணிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டுலாம் தானே 2 பேரும் சதி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அடி பாவி, என்ன பேசிட்டு இருக்க? குழந்தைய கொல்றோம் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்க. வாயை போய் ஃபினாயில் ஊத்தி கழுவு முதல்ல. சாப்பாடு ஒத்துக்காம வாந்தி மயக்கம்னு குழந்தைக்கு வந்திருக்கும். அதுக்கு இப்படி எல்லாமா பேசுவே நீ? நம்ம குழந்தைய இப்படி பேச எப்படி மனசு வந்தது? இப்படி எல்லாம் பேசாத. அவ பண்ணதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல, ஏன் பொண்ணு பேசுனது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதா? மா விடு. எப்படியும் மாமா எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இவளை அடிச்சு துரத்த தான் போறாரு. நீ எதுக்கு இவங்க கிட்ட மூச்சை கொடுத்துட்டு இருக்க? இருடி. தப்பையும் செஞ்சுட்டு பெரிய டெகால்டி பார்ட்டி மாதிரி பேசுற பாரு. இங்க பாருடி, என் தம்பி கிட்ட அடி வாங்காம போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. என் தம்பி பாக்குறதுக்கு தான் குழந்தை மாதிரி இருப்பான், ஆனா சரியான முரட்டு பைய. கோவத்துல என்ன பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பெரியம்மா, பயமா இருக்கு பெரியம்மா. என்னென்னவோ சொல்றாங்க. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. Makes you go. Makes you go. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. Chickamauga, 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 chickamauga,